மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள், they shall be blessed and they shall be inherited the earth. அது அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்த்த ஒன்று சாந்த குணம். ஏன் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்று நான் அபாசியா சபையிலே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கிறேன். இதனுடைய முதல் பகுதியை நான் பேசிவிட்டேன், ஆகையால் நான் இங்கு பேசப்போவது இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் பாத்திரங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். சாந்த குணம், ஆங்கிலத்தில் மீக்னஸ் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை பலவீனம் என்று அர்த்தம் அல்ல. இட்ஸ் நாட் வீக்னஸ். மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். நிறைய வேளைகளில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தோம்னா, கொஞ்சம் சாந்தமாக இருந்தோம்னா, இந்த சமுதாயம் நம்மளை வித்தியாசமாக எடை போட்டுறோம். ஒன்று ஊமையன்னு சொல்லும், இல்லைன்னா பேக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லும். திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, பேக்லாண்டு மாதிரி வருது பேர் அப்படிம்பாங்க. தோஸ் ஆர் நாட் மீக்னஸ். அவைகள் சாந்தம் அல்ல. இப்படி தான் நாம் தவறான புரிதல் வைத்திருக்கிறோம். கிரேக்க வார்த்தை இதற்கு கொடுக்கின்ற அர்த்தம் ஒரு மிகப்பெரிய பலன், அது கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கிறது. ஸோ கட்டுப்பாடுக்குள் உள்ள வல்லமைக்கு பெயர் தான் சாந்தம். இதை தான் தேவன் நம்மிடத்திலே விரும்பினார். குதிரை மிகப்பெரிய ஓடும் திறன் கொண்டது, ஓடும் வல்லமை கொண்டது. ஆகையால் தான் நீங்கள் கார் வைத்திருந்தாலோ பைக் வைத்திருந்தாலோ என்ன வைத்திருந்தாலும் உங்கள் இன்ஜினுடைய அந்த வல்லமை பவர் ஹார்ஸ் பவரில் தான் சொல்லுவாங்க. அதனோட ஹார்ஸ் பவர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குதிரையினுடைய அந்த பலன் ஒரு குதிரை வீரனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் மாத்திரமே அது ஒரு ஜெயம் கொள்ளுகிற குதிரையாக ஓட முடியும். அதை போல் பலவானாகிய நீனும் நானும் நம்முடைய பலன் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் மாத்திரமே ஜெயம் கொள்ளுகிற ஒரு ஜீவியம் வாழ முடியும். அதற்கு பெயர்தான் சாந்தமுள்ள ஒரு வாழ்க்கை. நாம் இங்கே இருக்கிறோம். there is a power in this place of electricity. மின்சாரத்தின் வல்லமை இந்த இடத்துல முழுவதுமாக இருக்கிறது. ஆனால் அந்த மின்சாரத்தினுடைய திறனை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம். இட்ஸ் கண்ட்ரோல்டு பை த பிரேக்கர்ஸ், இட்ஸ் கண்ட்ரோல்டு பை த அப்ளையன்ஸ். அதனால தான் ஏசி வேலை செய்கிற மாதிரி வேலை செய்து விளக்குகள் ஒழுங்காக ஒளிர்ந்து கொண்டு இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற ஒளிபொறிகள் எல்லாம் வேலை செய்கின்றன. ஏனென்றால் இந்த வல்லமைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை இவைகள் இந்த கட்டுப்பாட்டை இழக்குமே ஆனால் இந்த இடம் தீக்கரையாகிவிடும். இட் வில் பி த டிசாஸ்டர் இஃப் யுவர் பவர் இஸ் நாட் இன் கண்ட்ரோல். அதே போலத்தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திறமைகளும், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தாளந்துகளும், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகமும், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்றால் அது ஜெயத்திற்கு பதிலாக அழிவைத்தான் கொண்டு வரும். அந்த நோக்கத்தோடு, அந்த அர்த்தத்தோடு கூட இந்த வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். அதோடு கூட இந்த வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். ஆகையால் சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் தேவனையே நம்பியிருப்பார்கள். They always trust God all the days of their life. எல்லா நாட்களிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறார்கள். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தேவ சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் சம்பவிப்பதில்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், கலங்கி தவிக்காது என்கிறபடி என்ன நடந்தாலும் கர்த்தர் மேல் வைத்து விடுவார்கள். இழப்புகள் வந்தாலும் வெற்றிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை சாந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனுக்கு முன்பாக அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். They are so quiet in the presence of the Lord. அவர்கள் குறைகுடம் மாதிரி அங்கும் இங்கும் தள்ளாடுவதில்லை. அப்படி தள்ளாடிச்சுன்னா இன்னும் நிரம்பலன்னு அர்த்தம். அப்படி தள்ளாடிச்சுன்னா இன்னும் நிரம்பவில்லை என்று அர்த்தம். ஆகையால் அவர்கள் இந்த அமைதியை தான் தப்பா கணக்கு போடுவாங்க. இந்த அமைதியை தான் அவர் என்ன சொன்னாலும் அவர் போயிடுவார் அப்படின்னுட்டு திடீர்னு சொல்லுவாங்க, சாது மிரண்டா. ஆமாம், அது என்னைக்கு மிரளுதோ அன்னைக்கு என்னாச்சு, அன்னைக்கு அவுட்டு தான். இதை பல முறை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன்.
ஐ நெவர் கோ அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். when I go, that is disaster. Okay, நல்ல கவனிங்க. அதனால அந்த அமைதியை தான் தப்பா இடப்படுவாங்க. பட் கர்த்தர் உன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். எங்கு சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரை. அதுதான் சாந்த குணம் உள்ள பிள்ளைகளுக்கு அழகு. எந்த இடத்தில் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் என்ன பேசுகிறோம் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன செய்யணும், பேசணும். அப்பொழுது அது நமக்கு பலமுள்ளதாய் வந்து அமையும். நான்காவது காரியம், சாந்த குணமுள்ள தேவ பிள்ளைகள் மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை இச்சிக்கவும் மாட்டார்கள், மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை கண்டு பொறாமைப்படவும் மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனையே நம்பி வாழ்பவர்கள், தேவனையே தங்கள் முதல் பங்காக வைத்து வாழ்பவர்கள். அந்த தேவனை நம்மிடத்திலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த தங்கமும் எந்த வைரமும் தேவனை நம்மை விட்டு பிரிக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த சூழ்நிலைகளாயிருந்தாலும், என்ன அது பசியோ பட்டினியோ நிர்வாணமோ குளிரோ வெயிலோ எதுவாகிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அந்த விசுவாசத்தில் நங்கூரமிட்டு இருப்பவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். இதனுடைய வார்த்தைகளை வசனங்களை மேற்கோள் காட்டி நான் முதல் பகுதியை பிரசங்கித்திருக்கிறேன். ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் யூடியூபிலே பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு இப்படிப்பட்ட குண அதிசயங்களை கொண்டவர்களை வேதம் 2 பேருக்கு அது சாட்சி கொடுக்கிறது, அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் என்று. ஒன்று மோசே, இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். செங்கடலை பிளந்த மோசேயை நாம் அறிவோம். பர்வதத்தில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்த மோசேயை நாம் அறிவோம். வனாந்தரத்திலே மன்னாவையும் இறைச்சியையும் கொண்டு வந்த மோசேயை நாம் அறிவோம். 10 வாதைகளை எகிப்திலே நடத்தின மோசேயை நாம் அறிவோம். ஆனால் சாந்த குணமுள்ள மோசேயை அறிந்தவர்கள் வெகு சிலரே. ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், மோசே சகல மனிதரிலும் a humble man and anyone else on the face of the earth. இந்த பூமியிலே அவன் வாழ்ந்த காலத்தில் அவனை போல சாந்த குணம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை இன்னும் அதிகமாக நுட்பமாக கொண்டு செல்கிறார். அவர் 2ஆக பிரிக்கிறார், சாந்தமும் மனத்தாழ்மையும். ஆகையால் இது 2ற்கும் வித்தியாசம் உண்டு. சாந்தமும் மனத்தாழ்மையும் என்று சொல்லி அவர் பிரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பாக நான் கொண்டு வருகிறேன். முதலாவது, சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவன் என்று சொன்ன மோசே நாம் எல்லாரும் அறிவோம். அவன் பிறக்கும் பொழுதே ஒரு போராட்டம் உண்டு. அதிகாரங்கள் அவனுக்கு எதிராக போராடினது. ஆனாலும் அவருடைய பெற்றோர்கள் அவனை மறைத்து வைத்து சகோதரியினுடைய கையிலே கொடுத்து அங்கே யோர்தான் நதியிலே விடுகிறார்கள். அங்கே அரண்மனையிலே he was adopted by the palace. சாந்த குணமுள்ள மோசே எப்படி இருந்தான் அவன் வளர்ந்த பொழுது? வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி. யாரு? சாந்த குணம் உள்ளவன். ஆஹா, சிலர் கேட்காங்க, நீங்க மட்டும் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் அப்படிதான் எடுப்பேன். எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். இவன் யாரு? கொலகாரன்.
2ஆம் அதிகாரத்தில் இவன் கொலைகாரன். 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை தெய்வ பர்வதத்திலே சந்திக்கிறார். சாந்த குணம் உள்ளவனாக மாறுகிறான். The life before Jesus, the life after Jesus. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எவன் கொலை வெறி கொண்டு நின்றானோ அவனைத்தான் தேவன் சாந்த குணம் உள்ளவராக மாற்றினார். ஆகையால் கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருந்தாலும் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதற்கு முன்பாக கொலைகாரன் இப்பொழுது நீதிமான், அதற்கு முன்பாக குடிகாரன் இப்பொழுது நீதிமான், அதற்கு முன்பாக கோபக்காரன் இப்பொழுது சாந்த குணம் உள்ளவன். இந்த வாழ்க்கையை இல்லாதவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று தைரியமாக சொல்லுவேன். அதனால்தான் இந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட மாற்றங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டும். உங்க வீட்டில் எல்லாருமே சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்துட்டாங்கன்னா உங்க வீடு தான் பரலோகம். அப்படிதானே? அது இல்லையே பிரதர், அதான் பிரச்சனை. நான் அதுக்கு தான் நான் பிரசங்கம் பண்றேன். எல்லாம் கவனிங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் தெய்வ பாதுகாப்பை பத்தி பேசுறேன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், இதை பேசு, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் அறிந்திருக்கும்படியாக சொல்லி பிலிப்பியர்ல சொல்ற வசனத்தை கொண்டு பேசினாரு. அதுக்கப்புறம் ஓ தேவ மனுஷனே அப்படின்னு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பேசினாரு. ஐ டிசைடட் ஐ ஹேவ் டு ப்ரீச் ஆன் திஸ். எல்லாம் கவனிங்க. ஓ தேவ மனுஷனே, நீ இவைகளை விட்டோடி சாந்தமும் அன்பை என்ன செஞ்சீர்கள் தரித்துக்கொள் என்று சொன்னதுனால இப்போ இந்த மோசே இந்த கொலை செய்ததினால் ஓடி போகிறான். ஓடி போய் மீதியான் தேசத்துல மருமகனாகிறான். அப்படிதானே? So what happened? அங்கேயே 40 வருடங்கள் சென்று விடுகிறது. 40 years God thoroughly prepared him. ஆனால் 40 வருடங்களுக்கு பிறகு முச்செடியிலே தோன்றின தேவன் அவரை சந்தித்தார். நான் ஏராளமாக அதில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஆகையால் நான் அங்கே செல்லவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியுமாக எகிப்திற்கு அனுப்புகிறேன். என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீ மறுபடியுமாக பாலும் தேனும் ஓடுகின்ற கானானுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெரிய அழைப்பையும் தரிசனத்தையும் வைக்கிறார். ஆகையால் இப்போ மாமனார் வீட்டை விட்டு வெளியே வரணும். 40 வருஷம் இருந்தாச்சு. அப்படிதானே? 40 வருஷம் இருந்தாச்சு. So adopted in the family for 40 years. 40 வருடம் அந்த குடும்பத்திலே இருந்திருக்கிறான். இப்போ திடீர்னு போனோம்னா 40 வருடம் வாழ்ந்த மாமனார் வீட்டை கன்வின்ஸ் பண்ணணும். யாக்கோபுக்கு அங்கதான பிரச்சனையே இருந்துச்சு. லாபான் என்ன செய்ய மாட்டேன்ட்டான், விட மாட்டேன்ட்டான். இந்த 20 வருடங்களில் 10 முறை உங்கள் அப்பா என் சேலரியை மாற்றினார் என்று சொல்வதை நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது மோசே has to deal with his father-in-law. மீதியான ஸ்திரீயை இப்போ எகிப்துக்கு கூப்பிட்டு போனோம். has to deal with the wife, deal with the children. So the meek person can deal with everyone. சாந்த குணம் உள்ளவன் எல்லாரிடத்துல என்ன செய்ய முடியும், டீல் பண்ண முடியும். மாமனாரை டீல் பண்ண முடியும், மனைவியை டீல் பண்ண முடியும், பிள்ளைகளை என்ன செய்ய முடியும், டீல் பண்ண கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம விட்டுட்டு நம்ம எங்க போறோம்? இப்போ எகிப்துக்கு என்ன செய்யறோம், புறப்பட போகிறோம். காரியங்கள் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் இடத்துக்கு வந்து, முதல்ல யார்கிட்ட தான் பேசணும்? The senior man of the family. யார்கிட்ட தான் பேசணும்? மாமனார்கிட்ட தான் பேசணும். நிறைய இன்னைக்கு மாமனார்கிட்ட பேச மாட்டேங்க, அதான் பிரச்சனையே. நான் வாழ்க்கையிலே அதிகம் நேசித்தது என்னுடைய மாமனார். ஆனால் கடந்த வருடத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைத்து விட்டார்கள். Speak to your father-in-law. ஏன்னா என்கிட்ட தான் சில ரகசியம்லாம் சொல்லுவார். என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் அவரும் பேசுவோம்.
ஒரு நாள் யாரும் சுற்றி இல்லையா அப்படின்னாரு. சுற்றி இல்லை அப்படின்னு என்ன சொன்னார், இந்த வீட்டிலையே நீ தான் ஆசீர்வாதமான மனுஷன்னாரு. இப்படிப்பட்ட சான்றிதழ்களை எல்லா மாமனாரும் தரணுங்கிறது என்னுடைய ஜெபம். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் நீ தான் சூப்பர் மேன் அப்படின்னாரு. அழகா நீங்க ஸ்பீக் டு த ஃபாதர் இன் லா. அவர் அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போயிடுவேன்னா உனக்கு சாந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதானே, நான் பிரதர்ஸுக்கு பேசுகிறேன், சிஸ்டர்ஸுக்கும் பொருந்தும். ஓகே, நல்லா கவனிங்க. நீ அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன்னா யூ டோன்ட் நோ காட் கேன் ட்ரஸ்ட் யூ. நல்லா கவனிங்க. தன் மாமனிடத்தில் போய் பேசினான். என்ன சொல்றான் வாசிப்பான். நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரனிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். உத்தரவு தர வேண்டும். பிகாஸ் ஐ அம் அண்டர் யூ. நான் உங்களுக்கு கீழே இருக்கிறேன், நான் போய் தான் ஆகணும். நோ அதர் வே, காட் இஸ் காலிங் மீ. அவர் நிறுத்தினாலும் நான் போய் தான் ஆகணும். மாமனார் நிறுத்தினாலும் என்னதான் ஆகணும், போய் தான் ஆகணும். பட் இஸ் a குட் மேன். சொன்னாரு, அவனும் ஆசாரியனா இருந்தவன், ஆனா யெகோவா தேவனுக்கு அல்ல. மீதியான் தேசத்து ஆசாரியன் 2வது அதிகாரத்துல இருக்குது. ஓகே, வாசிக்கலாம். அப்பொழுது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரகுவேலிடத்துக்கு வந்தபோது, ரகுவேலிடத்தில் வந்தபோது, நல்ல கவனிங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மற்ற இங்க மட்டும்தான் ரகுவேல் எழுதியிருக்கோம், மற்ற இடத்துலாம் எத்திரோன்னு எழுதியிருக்கோம். பட் தே ஆர் சேம். இது முதல் பெயர் 2வது பெயர், அவ்வளவுதான். முதல் பெயர் 2வது பெயர். வாட் இஸ் தி ப்ரொஃபஷன்? 16வது வசனம். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவனும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், அவ்வளவுதான். யெகோவா தேவனை பின்பற்றவில்லை, ஆனால் அவனும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். So he was in the another family as another spiritual leader. இதெல்லாம் இப்போ இடிக்குது. இதெல்லாம் இப்போ என்ன செய்யுது? இடிக்குது. குடும்பம்னா கொஞ்சம் இடிக்க தான் செய்யும். நம்ம ஒரு சர்ச்சிலேருந்து வந்திருக்கோம், அவங்க இன்னொரு சர்ச்சிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஸ்டைல் வேற, இவங்க ஸ்டைல் வேற. எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போறவன் தான் சாந்த குணம் உள்ளவன். மோசே முதல் பிள்ளை பறக்கும்போது அவனுக்கு இது ஏன் வீடு இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருந்தது. அதனால தான் முதல் பிள்ளைக்கு பெயர் கொடுக்கும்போது வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். குமாரனை பெற்றால் I am not a citizen. நான் பரதேசி. I am an expert. குவைத்தில் நான் பரதேசி. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லு, குவைத்தில் நீ பரதேசி, நீ சுதேசி கிடையாது. நீ யாரு கிடையாது? சுதேசி கிடையாது. சாந்த குணம் உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தைரியமா சொல்லுவான், நான் பரதேசி தான் ஆண்டவரே, நான் பரதேசி தான் ஆண்டவரே. சிலர் ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கேன். குவைத்தில் எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தாருங்க ஆண்டவரே. குண்டு விழுந்தா எங்க ஓடுவா? கப்பலை விட்டா ஓடி போயிடலாம். இங்க என்ன, எங்க சிட்டிசனாக இருந்தால் ஓட முடியாத. எதுக்கு ஏர்போர்ட் ஒன்றுல உழுது? அங்கே யாரும் இந்த தேசத்து மக்கள் போக மாட்டேக்கான். அதனால தான் தைரியமாக திறந்து விட்டுருக்கான், நீ போட்டுக்க, வேற நாட்டுக்காரன் தான் இருக்கான் அப்படின்னுட்டு. நல்ல கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. மோசே சொன்னான், திஸ் இஸ் நாட் மை லேண்ட். நான் இங்கே பரதேசியா இருக்கிறேன். என் முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு தேசம் உண்டு, அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று
தேசத்தில் இருந்தாலும், உயர்ந்த தேசம் உன்னத தேசங்களில் இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானில் வெளிப்படும் பொழுதுதான் நாம் நம்முடைய சொந்த தேசத்தை காண முடியும். அந்த சிந்தையோடு கூட இருந்தால் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். நான் இங்கே மாமனார் வீட்டில் பரதேசியாக இருக்கிறேன். இப்போ போனோம், மாமனார்கிட்ட பேசியாச்சு. மாமனார் சொல்றாரு சமாதானமாய் போய் வாரும், சமாதானமாய் போய் வாரும். இப்போ மீதமுள்ள ஆட்கள்கிட்ட பேசணுமே, ஒருத்தர்கிட்ட பேசின போது அதில் அப்படித்தானே எல்லார்ட்டையும் முடிவெடுக்கணும். வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் இப்ப யார்கிட்ட கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு, இப்ப யார்கிட்ட பேசணும்? ஆமா, மாமனார்கிட்ட பேசினா மட்டும் போதாது, மனைவிட்டையும் பேசணும். அம்மா, உன்னுடைய 6 சகோதரிகளையும் விட்டுட்டு வரணும், அப்படிதானே? அம்மா தன் சொந்த விட்டு என்ன செய்யணும்? போனோம். ஆர் யூ ரெடி? எங்க போறோம்? எகிப்துக்கு போறோம். வீடு எப்படி இருக்கும் தெரியாது, எங்க தங்க போறோம் தெரியாது. யாரு எதிர்கொண்டு வருவா? எங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான், 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. ஆரோன்னு ஒருத்தன் இருக்கான். ஆண்டவர் அவனை தான் போய் என்ன சொல்லியிருக்காரு? சந்திக்க சொல்லியிருக்காரு. நல்ல கவனிங்க, மோசையோடு பேசும்போது ஆரோன் மோசை கூட இல்லை. சிலருக்கு அப்படி ஒரு பிக்சர் இருக்கும். மோசை எங்கே தான் மோசை ஆரோன் எங்கே தான் சந்திக்கிறாரு? எகிப்தில் தான் என்ன செய்கிறாரு? சந்திக்கிறாரு. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவனை போய் சேர்த்துக்க, நான் அவன் கூட பேசியிருக்கேன், நிச்சயமாக நாங்கள் சேர்ந்து பிரயாணிப்போம். அவர் தான் நமக்கு சில காரியங்களை என்ன செய்யணும்? அரேஞ்ச் பண்ணணும். எத்தனை மனைவி ஏற்றுக்கொள்வாள்? இவருக்கே ஒன்றும் இல்லை, இதில் வேற அண்ணனா, அப்படித்தானே? அண்ணன் எப்படியா இருக்கான்? அவன் அங்கே இஜிப்சியன் விசாவோடையா இருக்கான். அவனும் பரதேசி தான். பரதேசியும் சேர்ந்தா விளங்கும், அப்படித்தானே? நல்ல கவனிங்க. அடுத்தது பிள்ளைகள் இருக்காங்க. ஆசாரியன் வீடு அல்லவோ, பலிகள் நிறைந்த வீடு அல்லவோ, அப்படித்தானே? எங்கள் வீட்டிலாம் இப்போ நிறைவா இருக்கும். எங்கள் பந்திலாம் கொலஸ்ட்ரால் வராமல் பாதுகாத்துக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நல்ல கவனிங்க, ஆசாரியன் வீடு நிறைவாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். இவன் 2 பிள்ளையும் இங்கே வளர்ந்தவன். இப்போ இதை விட்டுட்டு வனாந்தரத்துக்கு போனோம். இதை விட்டுட்டு எங்கே போனோம்? வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி போனோம். என் பிள்ளைகள் எனக்கு டிக்டேட் பண்ணுது, நீ என்ன குவைத் ஏர்வேஸ்க்கு போனா, எமிரேட்ஸுக்கு போக வேண்டியதானே அப்படின்னுட்டு. இவன் கழுதையில் கூப்பிட்டு போனோம். எங்கே போனோம்? கழுதையில் கூப்பிட்டுட்டு போனோம். நல்ல கவனிங்க, நல்ல வேலைக்கு நான் எமிரேட்ஸுக்கு போகலை, என்ன குவைத் ஏர்வேஸ் மட்டும்தான் போகுது ஏவுகணைக்கு மத்தியில். ஓகே, நல்ல கவனிங்க. லிசன் கேர்ஃபுல்லி. ஈவன் டுடேஸ் சில்ட்ரன்ஸ் டிக்டேட்டிங் வாட் தே நீட். பட் மோசேயின் பிள்ளைகள் சில நேரம் நம்ம மனைவியோடு பேசுறது நிறுத்திக்கிறோம், இல்லைன்னா மாமனாரோட பேசுறது. பிள்ளைங்கள்ட்ட பேசினீன்னா பேச, அதனால தான் பிள்ளைகள் திரும்ப பேச மாட்டேங்கி. Did you talk to your kids? Did you enjoying with your kids? உங்கள் பிள்ளைகளோட பேசுகிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க கூட பழகுறீங்களா? சாந்த குணம் உள்ளவன் எல்லாரு கூடயும் பேசுவான். He respect everyone, he speak to everyone, he deal with everyone. லாஸ்ட்ல பிள்ளைகளையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. now the journey is on the way. இப்போ பிரயாணம் ஆரம்பிச்சாச்சு. பாதி தூரம் வந்துடுறாங்க. நல்லா கவனிங்க. வந்து ஒரு இடத்துல தங்குறாங்க. God is intervening their family. ஏன்னா இவ கூப்பிட்டான்னு வந்துட்டான். மோசே கூப்பிட்டான்னு என்ன செஞ்சிட்டா? வந்துட்டா. ஆனா இது வரைக்கும் அவளுக்கு எத்தியோப்பியாவினுடைய அந்த மீதியான் தேசத்து மைண்ட் செட் தான் இருக்கு. ஏதோ சிச்சுவேஷனலா ஹஸ்பண்டா மாறிட்டார். பிரதர் எப்படி கல்யாணம் முடிஞ்சு? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பிரதர், கோத்து விட்டுட்டாங்க, அப்படித்தானே? நல்ல கவனிங்க, அந்த மைண்ட் செட்ல தான் வாரா. வசனங்களை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தங்குமிடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு, wow, the God who called ready to kill the Moses. Why?
The dedication is not strong. The family is not strong. என்ன நடக்குது அடுத்த வசனம்? எடுத்து Now you are the bridegroom of blood. அப்ப இதுவரைக்கும் அதை உண்டாக்கணும். அதுக்குத்தான் தேவன் உன் குடும்பத்தில் இடைபடுகிறார். It's not the circumcision of the Eliezer. It's all about Moses and Zipporah. இதுவரைக்கும் என்ன மைண்ட் செட்டு? ஏதோ ட்ரெடிஷ்னலா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏதோ பெரியவங்க நிச்சயத்தை செஞ்சு வச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. There is no covenant. இரத்த சம்பந்தமானவன் ஒரே சரீரமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்து சொன்னாரே, அதற்குள் கொண்டு வருவதற்குத்தான். நல்ல கவனிங்க, இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. கல்லை எடுத்து விருத்த சேதனம் பண்ணி தோள்களை முன்பாக எரிகிறாள். Then the angel of God left from there. அதற்கு பிறகு இவர்கள் மோசேயோடு கூட பிரயாணிக்கவில்லை. This is hypothetical study. ஆனால் அங்கே புதைந்து கிடக்கின்றவைகள், அங்கே எழுதப்படாதவைகள், ஆனால் அதே வார்த்தைக்குள்ளாக புதைந்து கிடக்கின்றவைகள். எப்படி சொல்லுகிறேன்? இப்பொழுது யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானின் ஆசாரியனாய் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்தியோரா கேள்விப்பட்ட போது. எங்க இருக்கிறா எத்திரோ? இப்ப எங்க இருக்கிறான்? மோசே வனாந்தரத்துக்கு போயாச்சு. ஆனா எத்திரோ மீதியான் தேசத்துல தான் இருக்காரு. எத்திரோ மீதியான் தேசத்துல தான் இருக்காரு. இப்ப கவனிங்க 5வது வசனம். மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதனிடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து. இப்ப எங்க இருந்து வராங்க? மோசேயின் மாமனாரும் மனைவியும் பிள்ளைகளும் மீதியான் தேசத்திலிருந்து மோசே தங்கி இருக்கிற பர்வதத்துக்கு என்ன செய்யறாங்க? வாராங்க. அப்ப இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க? அவங்க எங்க இருந்தாங்கன்னா, எங்கே விருத்த சேதனம் பண்ணப்பட்டதோ அங்கிருந்து அவர்கள் திரும்பி மீதியானுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஏனென்றால் this all hypothetical study, இதெல்லாம் மறைமுகமாக கிடக்கின்ற சத்தியங்கள். ஆனால் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உண்மை வெளியே வந்துடும். அதனாலதான் மோசேயை சந்திக்கும்படியாக தேவ பர்வதத்திற்கு யார் வாரா? எத்திரோவும் மனைவியும் 2 பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க? கூட வராங்க. நல்ல கவனிங்க. ஏன்னா தேவன் சில காரியங்களை ஆழமாக மோசேயின் வாழ்க்கையில செய்யும் பொழுது, குடும்பத்திலே செய்யும் பொழுது, he take the good decision. ஏனென்றால் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது, பிள்ளைக்கு நோவு எடுத்து விட்டது. ஒரு வாரத்திற்கு அவர்கள் பிரயாணம் செய்து உள்ளே போக முடியாது. யாக்கோபின் சகோதரி அங்கே தன்னுடைய தகப்பனாருக்கு தெரியாமல் ஊர் சுற்ற சென்ற பொழுது அங்கே உள்ளவர்களால் அவள் சீரழிக்கப்பட்டாள். கோபம் கொண்ட சகோதரர்கள் அவர்களுக்கு, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி விருத்த சேதனம் செய்ய வைத்தார்கள். நோவு உண்டான பொழுதோ அவர்களை வெட்டி போட்டார்கள். அதே போல் பிள்ளைக்கு நோவு எடுத்து விட்டது, பிரயாணத்திலே முன்னேறி செல்ல முடியாது. ஆகையால் மோசே நினைக்கிறான், இந்த தேவ அழைப்பிலே நான் முன்னேறி செல்ல வேண்டும், ஆரோனை சரியான நேரத்திலே சந்தித்து ஆக வேண்டும், என் பிரயாணத்தை நான் தடை பண்ண முடியாது. ஆகையால் நீங்கள் ஒரு தகப்பனாரோடு கூட திரும்பி உங்கள் வீட்டிற்கு சென்று கொஞ்ச காலம் நீங்கள் ஓய்ந்திருங்கள், மறுபடியும் நல்ல நாட்கள் திரும்பும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன், நீங்கள் என்னிடத்தில் வந்து விடலாம் என்று சொல்லிதான் 18வது அதிகாரத்திலே மறுபடியும் திரும்ப வருகிறார்கள். 18வது அதிகாரத்திலே மறுபடியும் குடும்பம் மோசேயினோட சேர்க்கப்படுகிறது. அப்பொழுது ஆரோன் அவர்களோடு கூட இருக்கிறான்.
எல்லாம் கவனிங்க. இப்பொழுது மாமனார் திரும்ப வந்திருக்கிறார், மகளோடு பேர பிள்ளைகளோடு கூட திரும்ப வந்திருக்கிறார். மோசே சொல்லுகிறான், வாசிக்கலாம் 7வது வசனத்தை. அப்பொழுது மோசே தன் மாமனாருக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். They are in very good touch. They love each others. சாந்த குணம் உள்ளவர்கள் எல்லோரையும் நேசிப்பார்கள். தகப்பனையும் தாயையும் நேசிப்பார்கள், மாமனாரையும் மாமியாரையும் நேசிப்பார்கள். எல்லாம் கவனிங்க. He loved and kissed him. And ஒருவரை ஒருவர் சுக செய்தியை விசாரித்துக் கொண்டார்கள். யாரையாட்டு விசாரிக்கிறோமா? நல்லா இருக்கீங்களா, நல்லா இல்லையா, வாய் மூடிக்கிட்டு இருக்கணுமா, சாணா வர வேண்டியது வருவே இல்லை, அப்படி பேசுறாமா? அப்படி சுக செய்தியை கூடாரத்திற்குள் கொண்டு சென்றான். இப்படி மட்டும் இருந்தா குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும், குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும். நல்ல கவனிங்க. கூடாரத்திற்கு கொண்டு சென்றான். கொண்டு சென்ற மோசே மாமனாருக்கு என்ன சொன்னான்? 8வது வசனம். பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலிடத்தின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தாங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். He showed the salvation of God. தன் மாமனாருக்கு சுவிசேஷம் சொல்றான். இப்போ நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க, வழியில வருத்தங்கள் வந்தது, வழியில சேதங்கள் வந்தது, பார்வோனால் வந்த சோதனைகள் ஏராளம். எல்லாவற்றிற்கும் விலக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை ரட்சித்தார். He is showing the Christ there. He is evangelizing his own father-in-law. இன்னொரு ஆசாரியனுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ என்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ என்றுக்கும் பயந்து விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சேர்த்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நல்ல கவனி. He was evangelizing his own father-in-law. கர்த்தர் எங்களை ரட்சித்தார். எத்தனை பேர் ரட்சிப்பின் செய்தியை சொல்லியிருக்கோம்? எத்தனை பேர் today I was blessed because of Jesus Christ? எத்தனை பேர் சொல்ல முடியும்? today I am in this status because of Jesus Christ. நான் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்பதற்கும் இந்த நிலைமையில் நிற்பதற்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மோசே சாந்த குணம் உள்ளவன், கர்த்தரை காண்பிப்பவன். நல்ல கவனிங்க. பின்னாடி நான் சொல்றேன், நேரம் இல்லை, சீக்கிரம் முடிக்கணும். சாந்த குணம் உள்ளவன். அந்த சுவிசேஷம் என்ன செஞ்சுட்டு தெரியுமா? எல்லாம் கவனிங்க. உங்க குடும்பத்துல கர்த்தரை காமிக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். உங்க பெருமையோ, உன் அதிகாரமோ, உன் டிகிரியோ, உன் சம்பளத்தையே காமிச்சாலும் சண்டை தான் வரும். கர்த்தரை மட்டும் காமிச்சிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடலாம். That's the secret of my life. I always saw Jesus everywhere. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். மாமனார் வீட்டுக்கு போனாலும் முதல்ல சர்ச்சு தான், எங்கள் வீட்டுக்கு போனாலும் முதல்ல சர்ச்சு தான். அவங்களுக்கு தெரியும், நிச்சயம் தெரியும். எத்தனை பேர்
இல்லைன்னா இன்னைக்கு படிச்சுக்க. ஸோ ஜீசஸ், இயேசுவை காண்பிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நடந்து என்ன தெரியுமா? 12வது வசனம். மோசேயின் மாமனாகிய எத்ரோ சர்வாங்கன தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். Now who is the worship leader? நல்ல கவனிங்க. Now who is the worship leader? மோசேயோ ஆரோனோ கிடையாது, எத்திரோ தான். இப்ப யாரு வொர்ஷிப் லீடர்? மீதியான் தேசத்து ஆசாரியன், இப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஆசாரியன். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையானே நேரமிட வந்து நிற்கிறோம், அலங்கார வாசனானே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையானே நேரமிட. எல்லா கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கு நன்றி செலுத்துவோமே. worship leader. நல்லா கவனிங்க. நீ சுவிசேஷத்தை மட்டும் சொல்லிட்டேன்னா அநேக ஆசாரியர்களை எழுப்புவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. You are the worship leader. You are leading the worship. Who are the partakers? தொடர்ந்து வாசிங்க வசனத்தை. பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசேயின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். He can bring all the elders. அவன் எல்லோரையும் தன்னுடைய பந்தியிலே கொண்டு வர முடியும். உங்க கூட யார் பந்தி இருந்தா? மோசேயும் மாமனாரும் பந்தி இருக்காங்க, ஒரே டேபிள். ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் திஸ் இஸ். அப்படிதானே? அப்பா கூட சாப்பிட மாட்டான், அவர் என்ன மாமனார் கூட சாப்பிட்றது. பட் மோசஸ் as a meek man is ready to din with anyone. நல்லா கவனிங்க. நான் லீவுக்கு போயிருந்தேன். லீவுக்கு போயிருக்கிறதுனால அந்த நாட்களில் மை கொலஸ்ட்ரால் வாஸ் பார்டர் லைனில் இருந்ததுனால நான் விகரஸ் எக்ஸசைஸில் இருந்தேன். லீவுக்கு போயிருக்கும்போது இவங்கெல்லாம் முழிக்க முன்னாடி காலையிலேயே எழும்பி ஐ வில் கோ ஃபார் வாக்கிங். போயிட்டு தான் திரும்ப வருவேன். அப்போது எங்கள் மாமியார் இருந்தாங்க. கேட்டாங்க, இன்னும் காலையிலே விகரஸ் வாக்கிங்காக இருக்குன்னா கொழுப்பு கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்குது, கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுனால அங்கே டாக்டரு ஒரு டீயை ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஆன்டி கொலஸ்ட்ரால் டீன்னு ஒரு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லீவு முழுவதும் என்னைக்கு டீ கேட்டாலும் எனக்கு ஆன்டி கொலஸ்ட்ரால் தான் வரும்.
அது வாயில் வைக்க முடியல, பட் அது ரெடியாக இருக்கு. நல்லா கவனிங்க. மருமகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக என்ன பண்ணிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எனக்கு உள்ளே போகுது, வெளியில் வருது, உள்ளே பட் திங்கிங் ஐ ஜஸ்ட் ரெஸ்பெக்டிங் த ஃபீலிங்ஸ் பிஹைண்ட் தேட். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அன்பை நினைத்து பார்த்து, ஆல் த்ரூ த ஒகேஷன் ஐ ட்ரிங்க் இட், ஐ நெவர் சே நோ. உள்ளே இறங்க மாட்டேங்காண்டவரே, சீக்கிரம் விடுதலையை தாருன்னு உள்ளே ஜோம் பண்ணாலும் வெளியில் நான் காமிச்சிக்கவே இல்லை. ஐ ட்ரிங்க் இட். சாந்த குணம் உள்ளவன் எதையும் சகித்து கொள்வான், அன்பை பாதுகாக்கும்படியாக. சாம்பார் சரியில்லைன்னா மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேங்கானே, இல்லை அவங்க வீட்டிலலாம் சாப்பாடு. கிறிஸ்தவர்கள், நீ போஜன பிரியனா இருந்தாய், உன் காலத்தில் என்னத்தை தான் வைக்கணும், வாங்க காமிக்கிறேன். மெனி திங்ஸ் வில் டேக் யூ நியர் டு காட். சின்ன சின்ன காரியங்கள் உன்னை தேவனுக்கு அருகாமையில் கொண்டு செல்லும். யூ பிகம் லீடர். உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தனே. 24வது வசனத்தை வாசிங்க. மோசே தன் மாமன் சொல் கேட்டு. யார் பேச்ச கேட்கான்? எதுக்கு தெரியுமா? இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்க மருமகனை? இஸ்ரவேலிலே மூப்பர்களை உண்டு பண்ணும். குட் கவுன்சிலிங். என்னைக்குமே அனுபவம் தான். எக்ஸ்பீரியன்ஸுக்கு முந்தினது எதுவும் கிடையாது. சொன்னா, நான் மீதியானில் ஆசாரியன், நாங்களுக்கெல்லாம் லீடர் இருக்காங்க, உங்கள் சபைக்கு மட்டும் என்ன லீடரே இல்லை. அதுக்கு பிறகுதான் 1000க்கு ஒருவன், 100க்கு ஒருவன், 50க்கு ஒருவன், 10க்கு ஒருவன் என்ன செஞ்சாங்க. இது யார் கொடுத்தது? மாமனார் சொல்லி கொடுத்தது. Meek person can take good advice wherever it comes from. சாந்த குணம் உள்ளவன் நல்ல ஆலோசனைகளும் புத்திமதிகளும் எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்வான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. ஈகோ இல்லாதவன் சாந்த குணம். அதனால தான் ஆண்டவர் தைரியம் வச்சுனார், சாந்த குணம் உள்ளவன். இல்லை கவனிங்க. திஸ் இஸ் ஃபாதர் இன் லா, வைஃப் அண்ட் சில்ட்ரன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு மாமனாரை திருப்பி அனுப்பிட்டாங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை, எத்தியோப்பியனாகிய ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால், மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ண எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. இது 175% வீட்டில் இருக்குது. பிரதர், உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு தீர்க்க தரிசனமா தெரியும். கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாமனாருக்கும் நாத்தனாருக்கும் இடிக்குது. பாஸ்டர் மோகன் சொல்லுவார், அவா உன்னை நாரா கிழிச்சிருவா அப்படிம்பாரு. நல்ல கவனிங்க. எங்க இடிக்குது? மாமனாருக்கும் நாத்தனாருக்கும் மூப்பனாருக்கும் எல்லா நாருக்கும் இடிக்குது. between the couples no problem. they left the land. 40 வருஷம் அவங்க இருந்த வீட்டை விட்டு 2 பிள்ளைகளோடு கூட அவர்கள் இங்கே ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு தேவ பர்வதம் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். ஆரோனுக்கு அழைப்பே மோசே கொஞ்சம் தாமதிச்சனாலதான் அழைப்பு. மோசே கொஞ்சம் தாமதிச்சனாலதான் ஆரோனை என்ன செய்றேன், உனக்காக நான் அனுப்புறேன்னாரு. இப்ப ஆரோனும் மிரியாம் அவன் தங்கச்சும், ஆஹா தங்கச்சினாலதான் பிரச்சனையே பிரதர் அப்படின்னு சொல்ற சத்தம் எனக்கு கேக்குது. ஆமா, வரும். இதெல்லாம் இங்க இருக்கா. சாந்த குணம் உள்ளவன் எல்லாத்தையும் டீல் பண்ணுவான். அதுக்கு தான் சொல்லி தரேன். அது வரதான் செய்யும். அது வேதத்துல எழுதப்பட்டது. எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு? உனக்கும் வரும். அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கு. இங்க ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்க கூடாது. இங்க இருக்கிற பிரச்சனை உனக்கும் வரும். நான் மட்டும்தான் தைரியமா சொல்றாள், இங்க இருக்கிற பிரச்சனை வரும்ட்டு. ஓகே, நல்ல கவனிங்க. இங்க இருக்கிற பிரச்சனையும் வரும். நல்ல கவனிங்க. எதனால பிரச்சனை? மோசே பிரச்சனை. எங்க அண்ணன் நல்லவன், பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை அவன் கூட்டு வந்திருக்கான ஒருத்தி, அவதான் பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுது, அவளை விட்டுறாதங்குத. அவளை என்ன செஞ்சிடாத, அவ கூட தான் வாழணுங்குத. அவ கூட தான் வாழணுங்கிறத. தங்கச்சியை நம்பி மனைவியை விட்டவர்களை நான் அறிவேன். அந்த பரிதாபம்.
நல்ல கவனிங்க. என்ன பிரச்சனை? ஏற்கனவே மனைவியை பிடிக்கல, ரெண்டாவது மோசே கூட பிரயாணம் பண்ணணும். கர்த்தர் யார் கூட தான் பேசுறாரு? கர்த்தர் யார் கூட தான் பேசுறாரு? மோசே கூட தான் பேசுறாரு. நல்லா கவனிங்க. உன் கூட கர்த்தர் பேசினார்னா எங்க இருந்தாட்டு வரும் பிரச்சனை. எங்க இருந்தாவது என்ன செய்யும்? பிரச்சனை வரும். என்ன மோசே கூட தான் பேசுவாரா? எங்க கூட பேச மாட்டாரா? எந்த சகோதரி தெரியுமா? மோசே சின்ன பையனா இருக்கும்போது அவன் அழுகும்போது எகிப்திய போர் வீரர்கள் வந்து அவனை கொண்டு சென்றக்கூடாதுன்னுட்டு அவனை பெட்டியில வச்சு தூக்கி கொண்டு யோர்தானில் விட்டவள் இவள் தான். சின்ன வயசுல ஒரே தட்டில் சாப்பிட்டால, சின்ன வயசுல ஒரே வீட்டில் ஓடி விளையாண்டிங்கல்ல, இப்போ என்ன போறாம? சின்ன வயசுல அவன் உயிரை காப்பாத்தினது நீதானே? கொண்டு போய் அங்க பார்வோனின் மகளிடத்தில் ஒப்படைத்தது நீதானே? பின்பு தாயை கூட்டிக் கொண்டு பாலூட்டும்படி வைத்ததும் நீ அல்லவோ? The same sister now against. The same brother is now against. நல்ல கவனிங்க. மோசேக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. The beauty is that Moses did not talk. பிரச்சனை ரொம்ப அதிகமா போகுது, பேசாத. பிரதர் ஊமைன்னு சொல்லுவாங்க. ஊமையும் இல்லை, சாந்த குணம் உள்ளவன். இவர் வாயை திறக்க மாட்டேங்கிற பிரதர்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல. மேன் சர்டிபிகேட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், காட் சர்டிபிகேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க தான் ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுத்தாரு. Here is the place God gave him certificate. இங்க தான் மோசே குறித்து தேவன் அங்கே 3வது வசனம், மோசேயானவன். Yes, here is the certificate. தங்கச்சும் அண்ணனும் மனைவியை வச்சு பெரிய யுத்தத்தை கிளப்பி ஆவிக்குரிய யுத்தத்தையும் கிளப்பும் போதுதான் மோசே was so silent. Then God gave him certificate. Look at my son. என் தாசனாகிய மோசே. அங்கதான் சாந்த குணம் உள்ளவன்ட்டு பேர் கொடுத்தாரு. எல்லாம் நல்லா இருக்கும்போது சாந்தமா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தலைக்கு மேல வெள்ளம் போகும்போது எப்படி இருந்தா, தலைக்கு மேல பத்திக்கிட்டு எரியும் போது எப்படி இருந்தா? நல்ல கவனிங்க. அவன் பேசல, ஆனா கர்த்தர் பேசினார். Allow God to speak. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ யுத்தம் பண்ணாத. Allow the God to do the battle. தேவனை யுத்தம் செய்வதற்கு விட்டுவிடு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, 7வது வசனம், ம் 2வது சர்டிபிகேட், சாந்த குணம் உள்ளவன், உண்மை உள்ளவன். That's why God has chosen him. சாந்த குணம் உள்ளவன், உண்மை உள்ளவன். குடும்பத்தில் பிச்சுக்கிட்டு போற மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அமைதியா இரு. லெட் காட் ஸ்பீக், லெட் காட் டீல். தேவனே என்ன செய்யட்டும், எல்லாம் அடி விழுந்த பிறகு நம்மகிட்ட தான் வரும். வெயிட் ஃபார் தட், வெயிட் ஃபார் தட். நமக்கு அங்கே தானே காத்திருக்க முடியல. 8 அடி பாயிடா, 16 அடி பாஞ்சு காமிக்கிறாங்க. நீ என் மேலே கையை வை, அப்புறம் பாரு நடக்கிறத. ஏன்னா உனக்கு தான் பேச தெரியுமா? எங்களுக்கும் பேச தெரியும். நாங்களும் யூனிவர்சிட்டியில் மெடலிஸ்ட் பேசுறதில்ல, அதுதானே? நல்ல கவனிங்க. ஆண்டவர் மோசேயை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். 8வது வசனம், நான் அவனுடன் மறைபொருளாகவும் அல்ல, I am not talking indirectly, முகமுகமாகவும் I speak to him face to face. பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மாமனார் பேச்சுக்கும், நாத்தனார் பேச்சுக்கும், மூப்பனார் பேச்சுக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா உனக்கு யார் சத்தம் கேட்காது? தேவ சத்தம் என்ன செய்யாது? கேட்காது. அவங்க பேசும்போது நீ அமைதியா இருந்தா யார் சத்தம் கேட்கும்? தேவ சத்தம் கேட்கும். சொல்றாரு, see my image. கர்த்தரின் சாயலை காண்கிறான். That is the New Testament truth. That is the New Testament truth. கொரிந்தியர்ல சொல்றாருல,
2 கொரிந்தியர் 3:18 சொல்றாருல்ல, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையில் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தான், தேவ சாயலாகத்தான் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறார். We see image of Jesus in our life. Moses seeing the image of Jesus, கர்த்தருடைய சாயலை காண்கிறான். Meek person can see the image of God. சாந்த குணம் உள்ளவன் தேவ சாயலை காண்கிறான். சொல்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு எதிராக பேசுவதற்கு எங்கே பயம் இல்லாமல் போனது? Did you talk against my servant? The one to whom I speak face to face. முகமுகமாய் நான் பேசுகின்ற என் தாசனோடு கூட எதிர்த்து நின்றாயோ? சொல்கிறேன், ஆரோன் சகோதரியை நோக்கி பார்க்கிறான். குஷ்டம் குஷ்டம். நல்லா கவனிங்க, சாந்த குணம் உள்ளவனுக்கு எதிராக பேசாத, அது உனக்கு ஆபத்து, அது உனக்கு ஆபத்து. நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தெரியும் பாஷையை ஏற்று பேசினா காணிக்கைக்கு இல்லை, நிறைய காணிக்கைக்கு தான் பயன்படுத்துவாங்க. இதை காணிக்கைக்கு தான் நினைச்சுவாங்க, பேசுவாங்க. ஏற்று பாய்ச்சிடாத புஷ்டம் வராது. சாந்த குணம் உள்ளவனுக்கு எதிராக அவன் மனைவி நிமித்தம் தானே அவட பேசுனீங்க, அதுக்கு தான் பிரச்சனைங்க. நல்லா கவனிங்க மனைவிகளே, உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டுக்காரன்னா சண்டை போடாத, கொஞ்சம் அமைதியாக இரு. சிப்போரால காணுமே, சிப்போரால எங்க? அதான் அதுக்கு தான் அங்க இரத்த சம்பந்தத்தை உண்டு பண்ணாரு. அதுக்கு தான் எதுக்கு இப்போ மோசையை பிடிச்சு நின்னாருன்னு தெரியுதா? இப்போ அதுக்கு தான் இன்னும் திருமண உடன்படிக்கையில் என்ன செய்யல, இரத்த சம்பந்தப்படல. மேக் இட் நவ். உன் எதிர்காலத்தை தேவன் அறிவார். நல்லா கவனிங்க, மேக் இட் நவ். both of you be strong in the blood covenant. ஒரே சரீரம் என்கிறதிலே இப்பொழுது நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். ஏனென்றால் போராட்டங்கள் வருகின்றன, சகோதரி மூலமாய் வருகிறது, சகோதரன் மூலமாய் வருகிறது. நாம் அழைத்த அழைப்பிலே பிரிந்து விடக்கூடாது. நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்பார். அதுக்குதான் ஆண்டவர் உறுதிப்படுத்துறார். அங்க அந்த திருமண பந்தத்தை உறுதிப்படுத்துகிறார். God is making strong the blood covenant of the married life of Moses and Zipporah. அவ மீதியான் தேசத்துக்காரி, அவளுக்கு தெரியாது. But God made it strong by his word. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்தினார். அதனால இங்க அமைதியா இருக்கிறா. Whatever happened, we know God. தேவன் எப்படி நம்மை நடத்தினார் என்பது நமக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியாது. தேவன் எப்போது நம்மோடு முகமுகமா இடைப்பட்டார். தேவ பர்வதத்திலே அக்கினி ஜுவாலையிலே உண்டாகி அல்லவோ நம்மளை அழைத்துக் கொண்டு வந்தார். அந்த தேவனை நாம் அறிவோம். செங்கடலை கடந்து நடத்தின தேவனை நாம் அறிவோம். They don't know. நல்ல கவனிங்க. அதனாலதான் அவங்க பேசவே இல்லை. மோசையும் பேசல, சிப்போராலும் பேசல. Go through the event. Read the chapter 12. I never seen Moses speaking. ஆனா குஷ்டம் வந்த பிறகு மோசே பேசுறான். நல்ல கவனிங்க. அதான் சொன்னேன், காத்திரு உன் கையில வரும்னே. காத்திரு உன் கையில, நீ முந்தினி என்ன உனக்கு குஷ்டம் தான். நீ காத்திரு காத்திரு. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம் 13வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இவங்க ஆரோனும் மிரியாமும் இங்க பேசுறாங்க, ஆனால் மோசையோ தேவனிடத்தில் பேசுகிறான். சாந்த குணம் உள்ளவன் தன் சத்துருக்களுக்கும் பரிந்து பேசுவான். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். நியூ டெஸ்டமென்ட் ட்ரூத். ஆண்டவரே, ஆண்டவரா இந்த குஷ்டத்தை நீக்கிருங்கப்பா, அவளை குணமாக்கும் ஆண்டவரே. கெஞ்சினா மோசே மன்றாட்டு வீரன். ஆரோன் கண்ணுக்குட்டியை வளர்த்து கெட்டு போட்ட போது சொன்னா, ஒன்று அவங்களையும் ஜீவ புத்தகத்தில் எழுதும், இல்லைன்னா என் பேர் என்ன செஞ்சிடும், கிறுக்கி போட்டுரும்.
சாந்த குணமுள்ளவன், மன்றாட்டு வீரன், ஆத்துமாக்களுக்காய் பரிதவிக்கிறவன். never get anger with anyone. 2 பேருக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் பரிந்து பேசுறான். ஆண்டவர் மன்னிச்சார். you know what is the truth? நம்ம ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர், நிச்சயமா மன்னிப்பு வந்துடும். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன அந்த அந்த வசனத்தை நல்லா யோசித்து பாருங்க. 14வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால், you know what is the meaning? I spit on her face. I spit on her face. It's God's duty, not our duty. இந்த காலத்தில் குறைஞ்சிட்டு, அந்த காலத்தில் நாங்கள் வந்து இந்த தேசத்துலலாம் இந்த ஊருக்காரன்மை ஆய்வினா காரி மூஞ்சில் துப்பிடுவான். இப்போ குறைஞ்சிட்டு, இப்போ கொஞ்சம் எஜுகேஷன் வந்துட்டு, இப்போ கொஞ்சம் மாறிட்டு, இப்போ கொஞ்சம் கனிவு பணிவுலாம் வந்துட்டு, இல்லைன்னா கனிவும் கிடையாது பணிவும் கிடையாது. ஓகே, வந்துச்சு. பட் ஹியர் காட் சேஸ், ஐ ஸ்பிட். ஆஸ் அ ஃபாதர் ஸ்பிட், ஐ ஸ்பிட். அதனால 7 நாள் பாவத்தின் சம்பளம் மன்னிப்புண்டு. ஆனா அந்த பாரத்தை நீ சுமக்கணும். 7 நாளுக்கு அப்புறம் தான் உனக்கு மன்னிப்பு. அதான் பாவத்தின் பாதை, அதான் தேவ நீதி. மன்னிப்பாரா? மன்னிப்பாரு. ஆனா நீ தவறு செஞ்சதுக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும். எஸ், மன்னிச்சாரு, மாறிச்சு. ஆனா பாவம் செஞ்சிய அதை சுமந்துதான் பாவ பாரத்தை எடுக்கவே இல்லை. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி. எல்லாருமே என்ன படம்? நின் சுவை பிரபாகத்தா மீட்டிடும் இயேசுநாதா. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் சுவை பிரபாகத்தா மீட்டிடும் இயேசுநாதா. அவத்தை விட்ட பின்பு தவிடுதானாகாரமோ மனம் கசிந்து நாத்தே கண்ணீரை துடைத்திடுமே. எல்லாரும் பாடும். தந்தையை விட்ட பின்பு, தந்தையை விட்ட பின்பு தவிடுதானாகாரமோ மனம் கசிந்து நாத்தே கண்ணீரை துடைத்திடுமே. தாய் தந்தை தாமரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், என்னை கைவிடுவார்கள். சாகும் நாளில் தாங்கும் நீரல்லா யாரும் இல்லை, நீரல்லா யாரும் இல்லை. சாகும் நாளில் தாக்குவா நீரல்லா யாரும் இல்லை, நீரல்லா யாரும் இல்லை. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, பெற்ற பிள்ளை அல்லோ. கள்ளனுக்கு அருள் செய்தவர் நீர், கள்ளனுக்கு அருள் செய்த கல்லாதே சிலுவை கள்ளனுக்கு அருள் செய்த
ஆனா கசிந்து நம்முடைய சமூகத்துல நான் வருகிறேன். கண்ணீரை துடைத்திடுமே மனம் கசிந்து நானே. கண்ணீரை துடைத்திடுமே பாவத்தின் பாரத்தினால் அவித்திடும் பாவினான் என் கிருபை பிரவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. தேற்றிடும் இயேசுநாதா. தேற்றிடும் இயேசுநாதா. எல்லா கரங்களை உயர்த்தி கிருபை பிரவாகத்தான் சத்தத்தை உயர்த்தி தேற்றிடும் இயேசுநாதா. மனம் கசிந்து நானே. கண்ணீரை துடைத்திடும் ஆண்டவரே. நீரை துடைத்திடுமே கல்லனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. சாகும் நாளில் தாங்குவா நீரல்ல யாரும் இல்லை. யாரும் இல்லை. கள்ளனாயின் துஷ்டனாயின் கெட்டவனாயின் நீர் பெற்ற பிள்ளையல்லோ. பிள்ளைகளாய் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். உடைய கிருபை பிரவாகத்தினால் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஒருவரையும் தள்ளிவிடாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்ளுகிற நாள் வரைக்கும் எங்களை தாங்கி நடத்தும்படியாக சிலுவை நாதர் கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் விரும்புகிற சாந்த குணத்தின் பாத்திரமாக, தாழ்மையின் பாத்திரமாக, மன்னிக்கின்ற பாத்திரமாக, மன்றாட்டின் பாத்திரமாக, உண்மையுள்ள பாத்திரமாக ஒவ்வொருவரையும் அடைந்து கொள்ளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முள்ளுள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட